செல்வந்தனான ஆரியன் தனது பண பலத்தாலும் அதிகாரத்தாலும் பல பெண்களை தனது சிற்றின்பத்திற்காக பயன்படுத்திக் கொள்பவன். அவனுக்கு பெண்களை வெறும் போகப் பொருளாக மட்டுமே பார்க்கும் ஒரு மிருக குணம் இருந்தது. ஆரியன் அன்றாடம் பல பெண்களுடன் கழித்தாலும் அவனது மனம் அடங்கவில்லை. ஒரு நாள் அவன் எதிர்பாராத விதமாக மீரா என்ற பெண்ணை பார்க்கிறான். அவனது அழகு அவனை திகைக்க வைக்கிறது. அவளை கைப்பற்ற வேண்டும் என்ற வெறி அவனுக்குள் எழுகிறது. ஆனால் மீரா ஏற்கனவே கவின் என்பவனை உண்மையாக காதலித்து கொண்டிருந்தாள். கதையை தொடர்ந்து பார்ப்பதற்கு முன் லைக், சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள். சென்னை மாநகரத்தின் மைய பகுதியில் வானத்தை முத்தமிடும் அந்த நவீன அடுக்குமாடி குடியிருப்பு அதன் 25வது மாடியில் இருந்த ஆரியனின் பெண்ட் ஹவுஸ் சொர்க்கத்தின் இன்னொரு முகமாக மின்னியது. அந்த அறைக்குள் காலடி வைத்தாலே வாசனை திரவியங்களின் அடர்த்தியான மனம் ஒருவித போதையை தரும். ஆரியன் 40 வயது, கட்டுக்கோப்பான உடல், கண்களில் எப்போதும் ஒரு வேட்டைக்காரனின் கூர்மை. அவனது டெஸ்கில் இருந்த ஐபோன் தொடர்ந்து அதிர்ந்து கொண்டிருந்தது. அங்கே மெழுகுவர்த்திகள் மின்னும் அந்த அறையில் அவன் மெத்தையில் சாய்ந்தபடி ஒரு மது கோப்பையை சுழற்றி கொண்டிருந்தான். அவனது ஒவ்வொரு அசைவிலும் ஒரு ஆணவம் இருந்தது. அவனுக்கு முன் மாடலிங் உலகில் கொடிகட்டி பறக்கும் தாரா அமர்ந்திருந்தாள். அவள் ஆரியனின் அந்தரங்க உலகத்தின் தற்போதைய பொம்மை. அவளது கண்கள் பயத்திலும் அதே சமயம் ஒருவித ஈர்ப்பிலும் அலைபாய்ந்தன. ஆரியன் அவளை ஒரு பொருளை போல பார்த்தான். தாரா, உனக்கு தேவை பணமா அல்லது இந்த ஆரியனின் தயவா என்று அவன் ஒரு காட்டமான புன்னகையுடன் கேட்டபோது அந்த அறையின் வெப்பம் கூடியது. ஆரியனின் அணுகுமுறை அன்பல்ல, அது ஒரு விதமான ஆதிக்க காதல். அவனது விரல்கள் தாராவின் கன்னங்களை வருடிய போது அங்கே அன்பு இல்லை, மாறாக அவளை முழுவதுமாக சிதைத்து தன் வசப்படுத்தும் ஒரு மிருக குணம் இருந்தது. அவன் அவளை கட்டிப்பிடித்த அந்த வினாடி ஜன்னல் திரைகளுக்கு பின்னால் ஒரு நிழல் அசைந்தது. ஆரியனுக்கு அது தெரியவில்லை. அவன் பண பலத்தாலும் அதிகாரத்தாலும் எதையும் சாதித்து விடலாம் என்று துணிந்தவன். பல பெண்களின் கண்ணீர் கலந்த சிரிப்பு அந்த அறையின் சுவர்களில் படிந்திருந்தது. அந்த தாராவை தன் வசம் வைத்திருந்த அதே வேளையில் அவன் வேறொரு அழகிய பெண்ணை நோக்கி தன் பார்வையை திருப்ப திட்டமிட்டிருந்தான். அதுதான் அவன் செய்யும் மிக பெரிய தவறு என்று அவனுக்கு தெரியவில்லை. அவன் மதுவை அறிந்துவிட்டு தாராவை நெருங்கிய அந்த தருணம் வாசலில் பலமான ஒரு சத்தம் கேட்டது. ஆரியன் கோபத்துடன் திரும்பினான். உள்ளே நுழைந்த கவின் அவன் இதுவரை பார்த்திராத ஒரு ஆக்ரோஷத்துடன் நின்றிருந்தான். ஆரியன் அலட்சியமாக சிரித்தான். யார் நீ? என் எல்லைக்குள் நுழைய உனக்கு எவ்வளவு தைரியம்? கவின் அமைதியாக பேசினான். இன்று நீ தாராவை மட்டுமல்ல, பல பெண்களை உன் வலையில் வீழ்த்தி சிதைத்திருக்கிறாய். ஆனால் நீ மிதித்த அந்த விஷ தவளை இப்போதே உன் கழுத்தை சுற்ற தொடங்கிவிட்டது ஆரியன். அந்த அறையில் இருந்த மெழுகுவர்த்தி திரிகள் படபடவென எரிந்தன. அந்த தீச்சுடர் ஆரியனின் வாழ்க்கையின் இறுதி தொடக்கத்தை காட்டுவது போல தெரிந்தது. ஆரியனின் பெண்ட் ஹவுஸில் அந்த இரவு மதுவும் மயக்கமுமாக தொடர்ந்தது. தாராவின் வருகை அவனுக்கு அலுப்பை தர தொடங்கி இருந்தது. அவன் மனம் எப்போதும் ஒரு புதிய வேட்டைக்காக துடித்து கொண்டிருக்கும். அவனது கண்களுக்கு தெரிந்த அழகான பெண்கள் எல்லாம் ஏதோ ஒரு மலிவான விலைக்கு கிடைக்கும் பொருட்களாகவே தெரிந்தனர். ஆனால் அன்று மாலை அவன் எதிர்பாராத விதமாக சந்தித்த அந்த நிகழ்வு அவனது நிதானத்தை குலைத்தது. ஒரு பிரத்யேகமான கலை கண்காட்சியில் ஆரியன் கூட்டத்திற்கு மத்தியில் வலம் வந்து கொண்டிருந்தான். அப்போதுதான் அவன் அவளை பார்த்தான். மீரா. அவள் ஒரு ஓவியத்தின் முன்னால் நின்றிருந்தாள். அந்த ஓவியத்தில் இருந்த சித்திரத்தை விட அவளது முகம் கவித்துவமாக இருந்தது. அவள் அணிந்திருந்த எளிமையான நீல நிற உடை அவளது மேனி அழகை பறைசாற்றியது. ஆரியனின் கண்கள் ஒரு வேட்டைக்காரனின் கூர்மையோடு அவளை படம் பிடித்தன. அவளது கண்களில் ஒரு விதமான அமைதி இருந்தது. அந்த அமைதி ஆரியனுக்கு சவாலாக தெரிந்தது. இவள் மற்றவர்கள் மாதிரி இல்லை என்று அவனது உள்மனம் சொன்னது. ஆரியன் அவளை நெருங்கினான். அவனது கம்பீரமும் அந்த விலையுயர்ந்த ஆடைகளும் அவனை சுற்றி இருந்தவர்களின் கவனத்தை ஈர்த்தன. அவனது ஒவ்வொரு அடிக்கும் ஒரு அதிகார துணி இருந்தது. அவன் அவளை நெருங்கி, அந்த ஓவியம் மிக அழகானது, ஆனால் உன்னை பார்க்கும்போது இந்த ஓவியம் மங்கலாக தெரிகிறது என்று ஒரு நயமான வஞ்சக புன்னகையுடன் பேசினான். மீரா நிமிர்ந்து பார்த்தாள். அவளது பார்வையில் பயமோ மிரட்சியோ இல்லை, மாறாக ஆரியனின் முகத்தில் இருக்கும் அந்த போலித்தனத்தை அவள் மிக சரியாக கணித்தாள்.
அவளது அந்த தெளிவான பார்வை ஆரியனுக்குள் ஒரு விதமான வெறியை உண்டாக்கியது. அவளை எப்படியாவது தன் வசப்படுத்த வேண்டும், அவளது அந்த அடக்கத்தை உடைக்க வேண்டும் என்பதே அவனது அன்றைய இலக்காக மாறியது. அவனுக்கு தெரியவில்லை, மீராவின் பின்னால் கவின் என்ற பெரும் சுவர் காத்து கொண்டிருக்கிறது என்பது. ஆரியன் தாராவை விட்டுவிட்டு மீராவை பின்தொடர தொடங்கினான். அவனது பண பலத்தால் மீராவின் கவனத்தை ஈர்க்க அவன் முயன்றான். விலை உயர்ந்த பரிசுகள், ஆடம்பரமான விருந்துகள் என அவன் விரித்த வலை விரிந்து கொண்டே போனது. ஆரியன் அன்றிரவு மீண்டும் தன் பெண்ட் ஹவுஸிற்கு திரும்பினான். ஆனால் இன்று தாரா அவனுக்கு போதையை தரவில்லை. அவன் மீராவின் முகத்தையே சித்திரமாக வரைந்து கொண்டிருந்தான். அவனது மூளை ஒரு சதி திட்டத்தை தீட்டியது. மீராவை தன் பிடியில் கொண்டு வர அவன் பயன்படுத்த போகும் அந்த ஆயுதம் எது? அந்த ஆயுதமே அவனது அழிவுக்கு வித்தாக போகிறதா? மீராவின் நினைவுகள் ஆரியனுக்கு ஒரு போதை போல ஏறியது. ஆனால் அவன் அந்த போதையில் ஒரு விஷம் கலந்திருப்பதை அறியாமல் அந்த விஷத்தை நோக்கி தன் கரங்களை நீட்டினான். ஒரு சாதாரண ஈர்ப்பதாக தொடங்கி இப்போது ஒரு நோயாக மாறியிருந்தது. அவளை எப்படியாவது அடைய வேண்டும் என்ற அந்த வெறி அவனது பெண்ட் ஹவுஸை ஒரு சிறையாக மாற்றியது. மற்ற பெண்கள் எல்லாம் அவனுக்கு கிடைத்த மலிவான பொழுதுபோக்குகள். ஆனால் மீரா, அவள் ஒரு சவால். அதே நேரத்தில் சென்னையின் ஒதுக்குப்புறமான ஒரு பூங்காவில் கவின் மீராவின் கைகளை பிடித்தபடி அமர்ந்திருந்தான். கவின் பெரிய வசதி படைத்தவன் அல்ல, ஆனால் அவனது இதயத்தில் மீராவுக்கான இடம் மிகவும் புனிதமானது. மீரா, அந்த ஆரியன் உன்னை நோட்டமிடுகிறான் என்று கேள்விப்பட்டேன். அவனது பார்வையில் ஆபத்து இருக்கிறது, அவனிடம் இருந்து தள்ளியே இரு என்றான் கவின் குரலில் பதற்றத்துடன். மீரா புன்னகைத்தாள். கவின், நான் அவனது அதிகாரத்தை கண்டு அஞ்சவில்லை. என் காதல் உன் மீது மட்டும்தான். அவனது பணம் வெறும் காகிதம். என் அன்பு உனக்கு மட்டுமானது. ஆனால் அவர்களின் இந்த தூய காதலுக்கு தெரியாது, ஆரியன் அவர்களுக்கு மிக அருகில் ஒரு வலையை பின்னிவிட்டான் என்று. மறுநாள் காலை ஆரியன் ஒரு அதிரடியான முடிவை எடுத்தான். மீரா வேலை பார்க்கும் நிறுவனத்தின் பங்குகளை மொத்தமாக வாங்கி அந்த நிறுவனத்தின் முதலாளியாக தன்னை அறிவித்து கொண்டான். மீராவை தன் கண்ணெதிரே வைத்திருப்பதற்கான முதல் கட்டம் அது. அலுவலகத்தின் கண்ணாடி அறையில் அமர்ந்து ஆரியன் மீராவை தன் கேமராக்கள் மூலம் கவனித்து கொண்டிருந்தான். அவனது கண்கள் மீராவின் ஒவ்வொரு அசைவையும் ரசித்தன. அது ஒரு வேட்டைக்காரன் தனது இரையை பார்ப்பதை போல. அன்று மாலை மீரா அலுவலகத்திலிருந்து கிளம்பும் போது ஆரியன் அவளை வழிமறித்தான். மீரா, உன் திறமைக்கு இந்த அலுவலகம் சிறியது. என் சாம்ராஜ்யத்தில் உனக்கு ஒரு பெரிய பதவி காத்திருக்கிறது. பணம், புகழ், அதிகாரம், நீ கேட்பதெல்லாம் உனக்கு கிடைக்கும் என்றான் மிக அருகில் வந்து. அவனது குரலில் ஒரு விதமான அதிகாரமான மென்மை இருந்தது. மீரா உறுதியாக பதில் சொன்னாள். பணம் கொடுத்து அன்பை வாங்கலாம் என்று நினைக்காதீர்கள். என் வாழ்க்கை, என் காதல், என் கவின், இவை எதற்கும் விலை பேச முடியாது. ஆரியன் சிரித்தான். ஆனால் அது ஒரு பயங்கரமான சிரிப்பு. கவின் அந்த சின்ன பையனா? அவன் உன் வாழ்க்கைக்கு என்ன செய்ய முடியும்? அவன் உன் முன்னேற்றத்திற்கு ஒரு தடை. அவனுக்கும் உனக்கும் இடையில் நான் வந்தால் என்ன நடக்கும் என்று நினைக்கிறாய்? ஆரியனின் கண்கள் ஒருவித கொடூரமான பசியுடன் மின்னின. மீரா அதிர்ந்து போனாள். அவன் வெறும் வார்த்தை சொல்லவில்லை, ஒரு பகடைக்காயை உருட்டி விட்டான். ஆரியன் கவினின் வாழ்க்கையை சிதைக்க திட்டமிட்டு கொண்டிருக்கிறான் என்பதை உணர்ந்த மீரா அந்த சூழலில் இருந்து தப்பிக்க துடித்தாள். ஆனால் ஆரியன் அவளை விடப்போவதில்லை. அவனது அந்த மோகம் ஒரு சுழல் காற்றை போல மீரா மற்றும் கவினின் நிம்மதியை குலைக்க தொடங்கியது. கவின் தெரியாமல் செய்யும் ஒரு சிறு தவறு அவனை கடன்காரனாக்க ஆரியன் சதி செய்து கொண்டிருந்தான். அதுதான் அந்த விஷ தவளையை மிதிப்பதற்கான முதல் படி. ஆரியனின் சதி வேலைகள் மிக வேகமாக தொடங்கின. அவன் மீராவின் அலுவலகத்தை மட்டுமல்ல, கவினின் வாழ்வாதாரத்தையும் குறிவைத்தான். கவின் ஒரு இளம் தொழில் முனைவோர். அவன் ஒரு சிறிய மென்பொருள் நிறுவனத்தை நடத்தி வந்தான். ஆரியன் தனது பண பலத்தை கொண்டு கவினின் முதலீட்டாளர்களை மிரட்டி அவனது திட்டங்களுக்கு முட்டுக்கட்டை போட்டான். ஒரு மாலை வேளையில் ஆரியனின் பிரம்மாண்டமான அலுவலக அறைக்குள் கவின் அழைத்து வரப்பட்டான். அங்கே ஆரியன் ஒரு மன்னனை போல தன் நாற்காலியில் அமர்ந்திருந்தான். சுற்றிலும் மெழுகுவர்த்திகள் மங்கலான ஒளியை தந்து கொண்டிருக்க அந்த அறையே ஒரு போர்க்களத்தை போல தெரிந்தது. ஆரியன் மெதுவாக தன் மது கோப்பையை உயர்த்தினான். கவின், நீ இன்னும் யதார்த்தத்தை புரிந்து கொள்ளவில்லை. மீரா ஒரு வைரம். ஒரு வைரத்தை வைத்திருப்பது ஒரு சாதாரண கூலி வேலை செய்பவனால் முடியாது. அது ஆரியன் போன்ற ஒரு பேரரசனுக்கு தான் சொந்தம். கவின் நடுங்கவில்லை. அவனது கண்கள் அக்கினியாய் ஜொலித்தன. பணம் உன்னை ஒரு செல்வந்தனாக மாற்றலாம் ஆரியன், ஆனால் ஒரு மனிதனாக மாற்ற முடியாது. அன்பையும் காதலையும் உன் பணத்தால் விலை பேசாதே.
மீரா, என் உயிர், அவளை தொட நினைப்பது உன் அழிவுக்கு நீயே கையெழுத்திடும் செயல். ஆரியன் வெறித்தனமாக சிரித்தான். அந்த சிரிப்பு அறையையே அதிர வைத்தது. எச்சரிக்கையா? இப்போதே உன் நிறுவனத்தின் பங்குகள் வீழ்ச்சியடைய தொடங்கிவிட்டன. நாளை நீ வீதியில் நிற்பாய். உன்னிடம் ஒன்றும் இல்லாத போது மீரா உன்னை தேடி வருவாளா? அன்றைக்கு அவள் என்னிடம் மண்டியிடுவாள். கவின் கைகளை இறுக்கிக் கொண்டான். ஆரியன் தன் அதிகாரத்தை காட்டி அவனை மிரட்டினான். அவனது கௌரவத்தை சிதைத்தான். ஆரியனின் பாதுகாவலர்கள் கவினை அடித்து வெளியேற்றினார்கள். வீதிக்கு வந்த கவினுக்கு கோபம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு தெளிவு பிறந்தது. ஆரியன் தன் பலவீனத்தை காட்டிக்கொண்டான். அவன் மீராவுக்காக வெறி பிடித்து அலைகிறான் என்பதுதான் அவனது பலவீனம். அதே இரவு மீரா தன் வீட்டில் அழுது கொண்டிருந்தாள். அவளுக்கு போன் செய்து ஆரியன் மிரட்டியிருந்தான். உன் காதலன் கவினின் வாழ்க்கை என் கையில் இருக்கிறது. நாளை மாலைக்குள் என்னிடம் நீ வரவில்லை என்றால் அவன் சிறை இருப்பான். கவின் மீராவை சந்திக்க வந்தான். மீராவின் கண்களில் இருந்த கண்ணீரை துடைத்தான். கவலைப்படாதே மீரா, அவன் அதிகாரத்தால் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்று நினைக்கிறான். ஆனால் அவன் செய்த தவறுகளே அவனுக்கு யமனாக மாறும். அவனது இந்த திமிர் அவன் மிதிக்கும் விஷ தவளையாக மாறப்போகிறது. கவின் ஒரு திட்டத்தை தீட்டினான். ஆரியன் பல பெண்களை ஏமாற்றி சம்பாதித்த அந்த கருப்பு பணத்தின் ஆதாரங்களையும் அவன் பெண்களை சிதைத்த ஆடியோ ஆதாரங்களையும் திரட்ட தொடங்கினான். ஆரியன் தன் அதிகாரத்தின் உச்சியில் இருப்பதாக நினைக்கிறான். ஆனால் அவன் ஒரு மெல்லிய நூலிலையில் தொங்கிக் கொண்டிருக்கிறான் என்பதை அவன் அறியவில்லை. ஆரியன் மீராவை அடைய துடிக்கும் அதே வேளையில் கவின் ஆரியனின் சாம்ராஜ்யத்தையே அசைத்து பார்க்கும் ஒரு பெரிய ஆயுதத்தை தயார் செய்து கொண்டிருந்தான். புயலுக்கு முந்தைய அமைதி நிலவியது. ஆரியன் அறியாமல் அவன் தனக்கு தானே ஒரு விஷ சுழலை ஏற்படுத்தி கொண்டிருந்தான். ஆரியனின் பிரம்மாண்டமான பண்ணை வீட்டில் அந்த இரவு ஒரு கனவு போல தொடங்கியது. ஆயிரக்கணக்கான மெழுகுவர்த்திகள் அந்த தோட்டத்தையே ஒரு மாய உலகமாக மாற்றி இருந்தன. நகரத்தின் தொழிலதிபர்கள், மாடல்கள் மற்றும் அதிகார வர்க்கத்தினர் அனைவரும் கூடியிருந்தனர். ஆனால் அந்த விருந்தின் உண்மையான நோக்கம் ஒன்றுதான், மீராவை தன் பிடியில் கொண்டு வருவது. ஆரியன் ஒரு கருப்பு நிற சூட்டில் ஒரு வேட்டைக்காரனின் கம்பீரத்தோடு மேடையில் நின்றான். அவனது கண்கள் கூட்டத்தில் மீராவை தேடின. அங்கே மீரா ஒரு தேவதையைப் போல நுழைந்தாள். அவள் தனியாக வரவில்லை, அவளுடன் கவினும் வந்திருந்தான். இதை பார்த்த ஆரியனின் முகம் லேசாக சுருங்கியது. ஆனால் அவன் அதை ஒரு கொடூரமான புன்னகையோடு மறைத்து கொண்டான். மீரா, என் அழைப்பை ஏற்று வந்ததுக்கு மிக்க நன்றி என்று கூறி அவளை பக்கத்தில் அமர சொன்னான். ஆரியன் கவினை பார்த்து, நீயும் வந்திருக்கிறாயா கவின்? இன்று இரவு உனக்கு ஒரு பாடம் கற்றுத்தர காத்திருக்கிறேன் என்று கிசுகிசுத்தான். விருந்து உச்சகட்டத்தை அடைந்த போது ஆரியன் மேடைக்கு சென்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டான். இன்று என் வாழ்க்கையின் மிக முக்கியமான இரவு. மீரா, உனக்காக நான் என் நிறுவனத்தின் ஒரு பெரும் பகுதியை எழுதி வைக்கப் போகிறேன். அதற்கு முன்னால் இந்த தடையை நீக்க வேண்டும் என்று கூறி தன் பாதுகாவலர்களை கவினை சுற்றி வளைக்க சொன்னான். அறையில் இருந்தவர்களின் கண்கள் வியப்பில் விரிந்தன. கவின் அமைதியாக சிரித்தான். அவன் ஆரியனின் சதிக்கு தயாராகவே வந்திருந்தான். ஆரியன், நீ விளையாடுவது வெறும் பணத்துடன் அல்ல, விதியுடன் என்று கவின் சத்தமாக சொன்னான். அதே நேரம் அந்த அறைக்குள் பல பெண்கள் நுழைந்தார்கள். அவர்களில் தாராவும் இருந்தாள். ஆரியன் தன் சிற்றின்பத்திற்காக சிதைத்த பல பெண்கள் இன்று அவனது முகமூடியை கிழிக்க கைகோர்த்து வந்திருந்தனர். அவர்கள் ஆரியன் செய்த கருப்பு பண மோசடிகள், பெண்களை கடத்திய ஆதாரங்கள் அனைத்தையும் அந்த விருந்தினர் முன்னால் பெரிய திரையில் காட்டத் தொடங்கினர். ஆரியன் அதிர்ச்சியில் உறைந்தான். அவன் மீராவை கவர போட்டிருந்த திட்டம் இப்போது அவனது வீழ்ச்சிக்கான மேடையாக மாறியிருந்தது. அவன் அந்த பெண்களை நோக்கி பாய்ந்தான். ஆனால் அவன் காலடியில் தற்செயலாக ஒரு மதுக்கோப்பை விழுந்து உடைந்தது. அந்த சிதறல்கள் அவனை காயப்படுத்த அவன் நிலைகுலைந்து விழுந்தான். இதுதான் உன் முடிவு ஆரியன் என்று கவின் கம்பீரமாக கூறினான். அந்த அறையில் இருந்தவர்களின் பார்வையில் இப்போது ஆரியன் ஒரு பெரிய செல்வந்தன் அல்ல, ஒரு கொடிய அரக்கன். அவன் இன்பத்திற்காக பயன்படுத்திய அதே பெண்கள் இன்று அவனது மரணத்திற்கு சாட்சியாக நின்றனர். ஆரியன் தன் பிடியிலிருந்து எல்லாவற்றையும் இழந்து கொண்டிருப்பதை உணர்ந்தான். அவன் மிதித்த அந்த விஷத்தவளை, அதாவது அவன் ஏமாற்றிய பெண்களின் கூட்டு பழிவாங்கல் அவனை முழுமையாக சூழ்ந்து கொண்டனர். விருந்து முடிவதற்குள் ஆரியனின் சாம்ராஜ்யம் சரிந்தது. அவனது அதிகாரம், பணம் அனைத்தும் அந்த இரவுடன் காற்றோடு கரைந்தன. அவன் மீராவை அடைய போட்ட திட்டம் அவனையே அவமானத்தில் உச்சியில் கொண்டு போய் நிறுத்தியது. விருந்து நடந்த அந்த
பண்ணை வீடு சில நிமிடங்களுக்கு முன்பு வரை ஆடம்பரத்தின் உச்சமாக இருந்தது. இப்போது அது ஆரியனின் மீதான வெறுப்பின் மையமாக மாறியிருந்தது. பெரிய திரையில் ஓடிக்கொண்டிருந்த ஆதாரங்கள் அவனை சுற்றியிருந்த தொழில் அதிபர்களையும் அதிகாரிகளையும் மிரள வைத்தன. அவர்களின் கண்களில் ஆரியனின் மீது இருந்த மரியாதை மறைந்து அருவருப்பு மட்டுமே எஞ்சி இருந்தது. ஆரியன் தரை விரிப்பில் விழுந்து கிடந்தான். அவனது ஆடம்பரமான சூட் கசங்கி அவனது முகம் ஆத்திரத்திலும் அதிர்ச்சியிலும் சிவந்திருந்தது. அவன் ஒரு காலத்தில் வேட்டையாடிய அந்த பெண்கள் இப்போது ஒரு கூட்டமாக அவனை சுற்றி நின்றனர். தாரா முன்னால் வந்து, ஆரியன், நீ எங்களை வெறும் பொம்மைகளாக நினைத்தாய். ஆனால் ஒரு பொம்மைக்கும் உணர்வுகள் உண்டு என்பதை இன்று நீ உணர்வாய் என்று கூறிவிட்டு தன் கைகளில் இருந்த ஆவணங்களை அங்கிருந்த போலீஸ் அதிகாரிகளிடம் ஒப்படைத்தாள். கவின் மீராவின் கைகளை பற்றி கொண்டு அமைதியாக இதை பார்த்து கொண்டிருந்தான். அவனது திட்டம் துல்லியமாக வேலை செய்தது. ஆரியன் தன் அதிகாரத்தால் கவினை கட்டுப்படுத்த முயன்ற போது கவின் சட்டத்தின் துணையோடு அவனை முடக்கிவிட்டான். போலீசார் ஆரியனை கைது செய்ய நெருங்கினர். அவன் எழுந்து தப்பிக்க முயன்றான். அவனது அதிகாரத்தின் கடைசி கயிறு அருந்து கொண்டிருந்தது. அவன் ஓடினான் தோட்டத்தின் இருண்ட பகுதிக்கு. அங்கேதான் அவன் அன்றைக்கு தற்செயலாக ஒரு விஷச்செடியை சேதப்படுத்தினான். அந்த செடியிலிருந்து கசிந்திருந்த விஷம் அவனது காலணிகளில் ஒட்டியிருந்தது. அவன் தப்பித்து ஓடும்போது தடுமாறி விழுந்தான். அவனது கண்கள் அந்த விஷச்செடியின் முட்கள் மீது பட்டன. ஒரு நொடி ஒரு அலறல். அந்த செடியின் முள் அவன் கண்ணில் பாய்ந்தது. அவன் அலறியபடி தரையில் புரண்டான். அந்த முட்கள் சாதாரணமானவை அல்ல. அவை அவன் உருவாக்கிய சமூக விரோத செயல்களின் அடையாளமாக அவனது பார்வையை பறித்தன. இருள் அவனை சூழ்ந்தது. அவன் முற்றிலும் பார்க்க முயன்றான். ஆனால் அங்கே வெறும் கருமை மட்டுமே இருந்தது. ஒரு காலத்தில் உலகத்தையே தன் கைப்பிடிக்குள் வைத்திருக்க நினைத்த ஆரியன் இப்போது இருளில் கைகளை பிசைந்து கொண்டிருந்தான். மீரா அவன் அருகில் வந்தாள். அவளது குரலில் துரோகம் செய்தவன் மீதான கோபத்தை விட இவ்வளவு பெரிய சரிவை சந்தித்தவனின் பரிதாபமே தெரிந்தது. பணம், அதிகாரம், அழகு எல்லாமே உன் கையில் இருந்தது ஆரியன். ஆனால் நீ அன்பை மட்டும் தேடவில்லை. இன்று நீ அடைந்த இந்த இருள் நீ மற்றவர்களின் வாழ்க்கையில் ஏற்படுத்திய இருளின் பிரதிபலிப்பு. போலீசார் அவனை விலங்கிட்டு அழைத்து சென்றனர். அந்த பிரம்மாண்டமான பண்ணை வீடு அமைதியானது. ஆரியன் இழந்தது வெறும் சுதந்திரத்தை மட்டுமல்ல, அவனது அகந்தையை. அவன் ஒரு சிங்கமாக வாழ்ந்தான். ஆனால் இறுதியில் ஒரு மீனுக்கு இரையாகும் நிலைக்கு அவன் தன்னைத்தானே தள்ளி கொண்டான். ஆனால் கதை இத்துடன் முடியவில்லை. ஆரியனின் சாம்ராஜ்யம் சரிந்தாலும் அவன் விட்டு சென்ற அந்த விஷக்கிருமிகள் இன்னும் சமுதாயத்தில் எஞ்சி இருந்தன. சென்னை மத்திய சிறைசாலை. ஆரியனின் உலகம் இப்போது அந்த 4 சுவர்களுக்குள் சுருங்கி போனது. ஒரு காலத்தில் ஏசி அறைகளில் மென்மையான மெத்தைகளில் உறங்கியவன் இன்று தரையில் கிடந்த தனது இருண்ட கண்களால் அந்த வெறுமையை உணர்ந்தான். அவன் பார்வை இழந்திருந்தாலும் அவனது மூளை இன்னும் துரோகத்தையும் பஞ்சகத்தையும் மட்டுமே சிந்தித்து கொண்டிருந்தது. அவனுக்கு தெரிந்திருந்தது தான் மட்டும் வீழவில்லை, தன் சாம்ராஜ்யமே சிதைந்து விட்டது என்று. ஆனால் அவன் ஒரு விஷயத்தை மறந்தான். அவன் சிறையில் இருந்தாலும் அவனது வலையமைப்பு இன்னும் பலமாக இருந்தது. சிறைசாலை அதிகாரிகளில் ஒருவன் ஆரியனின் பழைய அடிமை. அவன் ஆரியனிடம் ரகசியமாக வந்து, ஆரியன் சார், கவின் உங்களை வீழ்த்திவிட்டு இப்போது மீராவுடன் மகிழ்ச்சியாக திரிகிறான். உங்கள் நிறுவனத்தின் பங்குகள் எல்லாம் இப்போது அவன் கைக்கு மாறிக்கொண்டிருக்கின்றன என்றான். இந்த செய்தி ஆரியனின் கோபத்தை எரிமலையாக மாற்றியது. அவனது கண்கள் தெரியவில்லை என்றாலும் அவன் கைகள் ஆத்திரத்தில் சிறை சுவரை இறுக்கி கவ்வின. கவின், அவன்தான் என் வீழ்ச்சிக்கு காரணம். மீரா என் வசப்பட வேண்டியவள். அவர்களை நான் சும்மா விடமாட்டேன். அதே சமயம் வெளியுலகில் கவினும் மீராவும் ஒரு புதிய வாழ்க்கைக்காக தயாராகி கொண்டிருந்தனர். ஆனால் அவர்களுக்கு தெரியாது ஆரியனின் பழைய அடியாட்கள் அவர்களை பின்தொடர்கிறார்கள் என்று. ஒரு மாலை நேரம் மீரா தனது அலுவலகத்திலிருந்து வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தாள். கவின் அவளை பிக்கப் செய்ய வருவதாக சொல்லி இருந்தான். திடீரென கார் ஒன்றை வளைக்க மீரா அதிர்ச்சியில் உறைந்தாள். இருட்டிலிருந்து 2 உருவங்கள் வெளிப்பட்டன. அவர்கள் ஆரியனின் விசுவாசிகள். ஆரியன் சார் சிறையில் இருக்கலாம், ஆனால் அவரது கட்டளை இப்போதும் எங்கள் காதில் ஒலிக்கிறது. உன்னை அவர் உயிருடன் பார்க்க விரும்புகிறார் மீரா என்று ஒருவன் கூற மீரா அலறினாள். கவின் அந்த வழியாக வந்து கொண்டிருந்தான். தூரத்தில் மீராவின் அலறல் சத்தம் கேட்டது. அவனது இதயம் படபடவென துடித்தது. ஆரியனின் ஆட்கள் மீராவை காரில் கடத்த முயன்றனர். கவின் தன்
வாகனத்தை வேகமாக ஓட்டி வந்து அந்த அடியாட்களின் காரை மோதி தடுத்து நிறுத்தினான். ஒரு பலமான மோதல் தொடங்கியது. இருட்டில் அந்த போராட்டம் விறுவிறுப்பாக நகர்ந்தது. ஆரியனின் அடியாட்கள் கவினை கடுமையாக தாக்கினர். கவின் நிலைகுலைந்து விழுந்தான். மீராவை அவர்கள் பலவந்தமாக தூக்கி செல்ல முயன்றபோது தூரத்தில் போலீஸ் சைரன் சத்தம் கேட்டது. அடியாட்கள் தப்பித்து ஓடினர். ஆனால் கவின் இரத்த வெள்ளத்தில் தரையில் கிடந்தான். மீரா அலறிக்கொண்டே அவனை கட்டியணைத்து கொண்டாள். ஆரியனின் சிறைவாசம் அவனை இன்னும் கொடூரமானவனாக மாற்றி இருக்கிறது என்பதை அவர்கள் உணர்ந்தனர். ஆரியன் சும்மா இருக்க போவதில்லை. அவன் ஒரு மிருகம் போல தன் இரையை தேடி தாக்க தொடங்கி இருக்கிறான். மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் கவின் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறான். அவனது இரத்தம் தோய்ந்த சட்டை மீராவின் கையில் இருந்தது. அந்த சட்டையை பார்த்தபோது அவள் இதயம் துடித்தது. ஆரியனை சும்மா விடக்கூடாது என்ற ஆவேசம் அவளுக்குள் அனலாக பற்றியது. அவள் நேரடியாக சிறைசாலைக்கு சென்றாள். சிறையின் அந்த அந்தரங்க அறையில் கண்ணாடிக்கு அப்பால் அமர்ந்திருந்தான் ஆரியன். அவன் பார்வையின்றி இருந்தாலும் அவனது உடல் மொழியில் இன்னும் அதே ஆணவம் இருந்தது. மீரா உள்ளே நுழைந்தாள். அவள் அணிந்திருந்த உடையின் மடிப்புகளில் இருந்த அந்த மெல்லிய நறுமணம் அந்த சிறை அறையின் ஈரமான காற்றை கூட சுண்டி இழுத்தது. அவள் கண்ணாடிக்கு முன்னால் வந்து நின்று தன் உதடுகளை மெல்ல நாவால் வருடினாள். என்ன ஆரியன், இருட்டில் அமர்ந்து கவிதை எழுதுகிறாயா என்று மீரா ஏளனமாக சிரித்தாள். அவளது குரலில் ஒருவித மயக்கமும் அதே சமயம் கூர்மையான கத்தியின் நுனியும் இருந்தது. ஆரியன் அந்த சிரிப்பை ரசித்தான். மீரா, உன் குரலில் நடுக்கம் எனக்கு தெரிகிறது. நீ பயப்படுகிறாயா, இல்லை என்னை பார்க்க துடிக்கிறாயா என்று ஆரியன் தன் கைகளை நீட்டி மேஜையின் மீது தட்டினான். மீரா அவன் முகத்திற்கு மிக அருகில் வந்து நின்றாள். என் காதலன் கவின் இரத்த வெள்ளத்தில் கிடைக்கிறான். அதை செய்தது உன் ஆட்கள் என்று எனக்கு தெரியும். ஆரியன் எழுந்து நின்று அவளுக்கு மிக நெருக்கமாக வந்தான். இருட்டு அவனது கண்கள் வழியே வெளியே தெரியவில்லை என்றாலும் அவன் மீராவின் மூச்சு காற்றை உணர்ந்தான். அவன் இன்னும் செத்துவிடவில்லை அல்லவா? மீரா, உன்னுடைய அந்த புனிதமான காதல் என் வேட்கைக்கு முன்னால் ஒரு துரும்பு. நீ என்னிடம் வா. உன் உடல் கொடுக்கும் அந்த தீண்டலில் நான் என் அடியாட்களை தடுத்து நிறுத்துகிறேன். உன் காதலனை நான் வாழ வைப்பேன். மீரா அவனது சட்டையை பிடித்து தன் பக்கம் இழுத்தாள். அவளது கண்கள் மின்னின. நீ ஒரு மிருகம் ஆரியன். உன் பேராசை உன்னை சிறைக்குள் தள்ளி இருக்கிறது. நீ என்னை தீண்ட வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய் அல்லவா? ஆனால் உனக்கு கிடைப்பது உன் வாழ்வின் கடைசி நிமிடங்களாகத்தான் இருக்கும். என் காதலுக்கு பின்னால் இருக்கும் நியாயம் உன் நரம்புகளை துண்டிக்கும். ஆரியன் சிரித்து கொண்டே தன் கைகளை அவள் தோள்களில் வைத்தான். நீ என்னை கொல்ல வந்தாலும் உன் உடல் என் விரல் நுனியில் துடிப்பதை நான் ரசிக்கிறேன். நீ எந்த பக்கம் போனாலும் உன்னை சுற்றியுள்ள பெண்கள் உன்னை என் பக்கம்தான் கொண்டு வருவார்கள். ஏனென்றால் என் சாம்ராஜ்யம் வீழவில்லை. அது உன்னை போன்ற பெண்களின் ரகசிய தீவுகளில் இன்னும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. மீரா அவனது கையை தட்டிவிட்டாள். இது உன் கடைசி ஆட்டம் ஆரியன். நீ தூண்ட போகும் அந்த விஷம் இனி உன்னை குடிக்கப் போகிறது. அவள் அங்கிருந்து வெளியேறினாள். வெளியே வந்த மீராவின் கால்கள் நடுங்கின. அவள் பேசியது ஆரியனை பழி வாங்கவா அல்லது தற்காலிகமாக அவனை மயக்கவா? கவினின் உயிருக்கு ஆபத்து நீங்கியதா? ஆரியனின் அந்த ரகசிய பெண்கள் கூட்டம் உண்மையில் என்ன செய்து கொண்டிருக்கிறது? மருத்துவமனையின் அமைதி மீராவின் இதய துடிப்பை அவளுக்கு கேட்கும் அளவுக்கு கூர்மையாக்கி இருந்தது. கவின் ஆபத்தான நிலையில் இருக்கிறார் என்ற செய்தி அவளது உலகத்தையே இருட்டாக்கி இருந்தது. அந்த அறையில் எஞ்சி இருந்தது அந்த ஒரு மெழுகுவர்த்தி தான். அது அணையாமல் எரிய அது கவினின் உயிர் நாடியின் அடையாளம் போல இருந்தது. மீரா ஜன்னல் அருகே நின்று வெளியில் பெய்யும் மழையை பார்த்தாள். அவளது நினைவெல்லாம் சிறையில் அந்த இருட்டில் அமர்ந்திருந்த ஆரியனிடம்தான் இருந்தது. அவனது ஒவ்வொரு சொல்லும் ஒரு விஷம். அந்த விஷம் இப்போது அவளை மெல்ல அரித்து கொண்டிருக்கிறது. அதே சமயம் சிறைசாலைக்கு வெளியே ஒரு கருப்பு கார் நின்றது. அதிலிருந்து இறங்கியது ஆரியனின் மிக நம்பிக்கைக்குரிய பெண் விசுவாசி மாயா. அவள் மிக சிறந்த ஆளுமை கொண்டவள். ஆரியனின் கருப்பு உலகத்தின் பண பரிவர்த்தனைகளை கவனிப்பவள். அவள் ஆரியனை பார்க்க சென்றாள். சார், மீரா உங்களை பார்க்க வந்ததிலிருந்து கவின் நிலைமை மோசமாகி கொண்டிருக்கிறது. நாம் என்ன செய்ய வேண்டும் என்று மாயா கேட்க அவளது குரலில் ஒருவித மயக்கமும் அதே சமயம் ஆரியன் மீது கொண்ட கண்மூடித்தனமான காதலும் இருந்தது. ஆரியன் சிறையின் கம்பிக்கு அப்பால் நின்று மாயாவின் தோளை தன் விரல்களால் வருடினான். அவன் பார்வை இழந்திருந்தாலும் அவன் உணர்வுகள் மாயாவை மிக துல்லியமாக உணர்ந்தன. மாயா, நீதான் என் கண்கள். மீரா கவினை காதலிக்கிறாள் என்று நினைக்கிறாய். ஆனால் அவள் என் அகங்காரத்திற்கு அடிபணிய துடிக்கிறாள். அவளை பணைய கைதியாக மாற்று. கவினின் மருத்துவ செலவுகளை நீங்களே ஏற்று நடத்துங்கள். அவன் உயிர் பிழைக்க வேண்டும். ஆனால் அவன் செயலிழந்து கிடக்க வேண்டும். அதுதான் மீராவுக்கு நான் தரும் பரிசு. மாயா மெல்ல சிரித்தாள். அந்த சிரிப்பில் ஆரியனின் வஞ்சகம் எதிரொலித்தது. நிச்சயமாக சார்,
அவள் மீதான உங்கள் மோகம் அது ஒரு தீராத பசி என்பது எனக்கு தெரியும். அன்றிரவு மீரா மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பும் போது ஒரு மர்மமான நிழல் அவளை பின்தொடர்ந்தது. அவள் தன் வீட்டின் கதவை திறந்த போது அங்கே ஒரு வாசனை திரவியத்தின் மனம் வீசியது. அது ஆரியன் எப்போதும் பயன்படுத்தும் அதே மனம். மீரா அதிர்ச்சியுடன் சுற்றும் முற்றும் பார்த்தாள். அறை முழுவதும் மெழுகுவர்த்திகள் ஏற்றப்பட்டிருந்தன. மேஜையின் மீது ஒரு கடிதம் இருந்தது. மீரா, உன் காதலன் இன்னும் சுவாசித்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் நான் நினைத்தால் அந்த மெழுகுவர்த்தி அணைவது போல அவன் மூச்சும் நின்றுவிடும். உனக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன். உன் வாசனை என் சிறை அறையிலும் வீசுகிறது. அவள் பதற்றத்துடன் சுவரில் இருந்த புகைப்படங்களை பார்த்தாள். அவளது ஒவ்வொரு நகர்வையும் ஆரியனின் ஆட்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவள் தன்னை தற்காத்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருந்தாள். அவள் உடையில் இருந்த அந்த மெல்லிய நறுமணம் அந்த அறையின் வெப்பத்தில் இன்னும் தீவிரமாக்கியது. அவள் தன் போனை எடுத்தாள். ஆனால் அதில் சிக்னல் இல்லை. அறையின் கதவு மெல்ல திறந்தது. உள்ளே நுழைந்தது மாயா. அவர் உன்னை தன்னிடம் வர சொல்கிறார் மீரா. இல்லை என்றால் கவினின் உயிர் அந்த புகை போல மறைந்துவிடும். மீரா அவளை பார்த்தாள். அவளது கண்களில் பயம் இல்லை, மாறாக ஒரு வைராகியம் இருந்தது. அவள் மாயாவை நெருங்கி அவளது கழுத்தை மெல்ல தொட்டு, உன் தலைவனுக்காக தன் வாழ்வையே அர்ப்பணிக்கும் உனக்கு அவன் உன்னை ஒரு பொருளாகத்தான் பார்க்கிறான் என்பது தெரியவில்லையா மாயா என்று கேட்டாள். மாயாவின் முகம் சுருங்கியது. அந்த சூழலில் மீரா மற்றும் மாயா ஆகிய இரு பெண்களுக்கு இடையே ஒரு மெல்லிய போர்க்களம் உருவாகியது. ஆரியன் சிறையில் இருந்தாலும் அவன் கட்டவிழ்த்துவிட்ட அந்த சிற்றின்ப சதி இப்போது மீராவை ஒரு வலைக்குள் கொண்டு வந்துவிட்டது. மீராவின் வீட்டின் அந்த மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் மாயாவின் நிழல் சுவரில் ஒரு பேயை போல நீண்டிருந்தது. மாயாவின் கைகளில் இருந்த அந்த சிறிய கருவி மீராவை கண்காணிக்கும் கருவியாக இருக்கலாம் என்று மீரா உணர்ந்தாள். ஆனால் அவள் அஞ்சவில்லை. மாறாக ஆரியனின் வியூகத்தையே அவனுக்கு எதிராக திருப்ப ஒரு திட்டத்தை மனதிற்குள் வகுத்தாள். நீ ஆரியனின் அடிமை மட்டுமல்ல, அவனது விருப்பங்களுக்கும் ஒரு கருவி என்பதை நான் அறிவேன் மாயா என்று மீரா மிக மெதுவாக மாயாவின் காதுகளுக்கு அருகே சென்று கிசுகிசுத்தாள். மாயாவின் மேனி லேசாக சிலிர்த்தது. மீராவின் அந்த செய்கை ஒருவித பெண்மையின் வசீகரத்தை கொண்டிருந்தது. மாயா சற்றே திகைத்தாள். அவர் உன்னை விரும்புகிறார் மீரா. அந்த விருப்பத்தை எதிர்ப்பது உனது காதலனின் மரணத்தை நீயே உறுதி செய்வதற்கு சமம். மீரா அவளை பார்த்து புன்னகைத்தாள். அந்த புன்னகையில் ஒரு மர்மம் இருந்தது. அவர் விரும்புகிறார் அல்லது என்னை பயன்படுத்தி கொண்டு தன் அதிகாரத்தை நிலைநாட்ட நினைக்கிறாரா? சரி, நான் வருகிறேன். ஆனால் ஆரியனை நேரில் பார்த்து என் முடிவை நானே சொல்கிறேன். மீரா தயாரானாள். அவள் அணிந்திருந்த அந்த மெல்லிய பட்டு சேலை அவளது அங்கங்களை அப்பட்டமாக காட்டி கொடுத்தது. அவள் ஆரியனை சந்திப்பதற்கு கிளம்பியது ஏதோ போர்க்களத்திற்கு செல்வது போல தெரிந்தது. மீண்டும் சிறைசாலை, அந்த அந்தரங்க அறை. ஆரியன் அங்கு காத்து கொண்டிருந்தான். மீரா உள்ளே நுழையும் போது அந்த அறையில் இருந்த வாசனை ஆரியனின் மூக்கை துளைத்தது. அவன் இருட்டில் இருந்தாலும் மீராவின் இருப்பை அவனது நரம்புகள் உணர்ந்தன. நீ வந்துவிட்டாய் மீரா. ஆரியனின் குரல் கரகரப்பாக இருந்தது. அவன் எழுந்து வந்து மீராவின் அருகே நின்றான். அவனது விரல்கள் மீராவின் தோள்களை தீண்டிய போது ஒருவித மின்னல் பாய்ந்தது. மீரா நகரவில்லை. அவள் அவனது மார்போடு நெருங்கி நின்றாள். ஆரியனின் உடல் சூடு அவளுக்குள் பரவியது. என்னை கட்டி போட நினைத்தாயா ஆரியன்? இதோ உன் முன்னால் நிற்கிறேன். கவினை விட்டுவிடு என்று மீரா கூற ஆரியன் அவளை இருக்க கட்டிப்பிடித்தான். கவினா, அந்த சாதாரண பையனுக்காக நீ ஏன் இயங்குகிறாய்? என் பணபலம், என் அதிகாரம், என் இந்த ஆளுமை இவையெல்லாம் உனக்கு தேவையில்லையா? ஆரியனின் கைகள் மீராவின் இடுப்பை இறுக்கின. அவளது உடலின் வளைவுகளை அவன் தன் விரல்களால் வருடிய போது அந்த அறையில் ஒரு விதமான பதற்றம் நிலவியது. மீரா அவனது கழுத்தை சுற்றி கைகளை வளைத்தாள். அவள் மெல்ல அவன் காதருகே சென்று, உனக்கு தேவை ஒரு பெண் அல்ல ஆரியன். உனக்கு தேவை உன் அதிகாரத்தை மீண்டும் நிலைநாட்ட ஒரு பலிகடா. ஆனால் நீ அறியாதது ஒன்றுண்டு. நான் உன்னை கொல்ல வந்த ஒரு ஆயுதம். மீரா தன் கைகளில் இருந்த சிறிய ஊசியை ஆரியனின் கழுத்தின் பின்புறம் மெல்ல அழுத்தினாள். அது விஷ ஊசி அல்ல, ஆனால் அது அவனது நரம்புகளை தற்காலிகமாக செயலிழக்க செய்யும் ஒரு மருந்து. ஆரியனின் பிடி தளர்ந்தது. அவனது உடல் தள்ளாடியது. மீரா அவனை மெல்ல சோபாவில் அமர வைத்து அவன் அருகில் அமர்ந்தாள். அவன் கண்களை திறந்து பார்த்தாலும் அவனுக்கு எதுவும் தெரியவில்லை. ஆனால் அவனது உணர்வுகள் மீராவின் அருகாமையில் மூழ்கி போயிருந்தன. இப்போது சொல் ஆரியன், உன் சாம்ராஜ்யம் இப்போது யாருடைய கையில் என்று மீரா அவனது கன்னத்தை வருடிக்கொண்டே கேட்டாள். அந்த அறையில் நிலவிய அந்த அமைதி ஒரு பெரிய புயலுக்கு முன்னால் இருந்த அமைதி போல இருந்தது. அந்த அந்தரங்க அறைக்குள் மெழுகுவர்த்திகள் மங்களாக எரிந்து கொண்டிருந்தன. ஆரியன் மயக்கத்தின் விளிம்பில் இருந்தாலும் அவனது நரம்புகள்
நரம்புகளில் இன்னும் ஒரு விதமான ஆக்ரோஷம் ஓடிக்கொண்டிருந்தது. மீரா அவன் அருகில் அமர்ந்து அவன் கழுத்தை சுற்றி தன் விரல்களை மென்மையாக ஊர்ந்து செல்ல செய்தாள். அந்த தொடுதல் ஆரியனுக்கு ஒரு போதை போல இருந்தது. மீரா, நீ என்னை வசப்படுத்த நினைக்கிறாய், ஆனால் நீ அறியாதது ஒன்றுண்டு என்று ஆரியன் தன் கட்டுக்கடங்காத குரலில் முணுமுணுத்தான். அவனது கை மீராவின் இடுப்பை தேடி சென்றது. மீரா அவனை தடுக்கவில்லை, மாறாக அவளை இன்னும் நெருக்கமாக இழுத்தாள். அவளது மேனி வாசனை அந்த அறை முழுவதும் ஒரு விதமான மந்த நிலையை ஏற்படுத்தியது. என்ன அறியவில்லை ஆரியன் என்று மீரா அவன் நெஞ்சின் மீது தன் விரல்களால் கோலம் போட்டாள். நீ இன்று ஒரு சிங்கம் அல்ல, வெறும் ஊனமுற்ற இறை. ஆரியன் சட்டென ஒரு கசப்பான புன்னகையுடன் மீராவின் முகத்தை உணர்ந்தான். அவனது கைகள் அவள் முகத்தை வருடின. அந்த சிறைசாலை சுவர்கள் எனக்கு பழகிவிட்டது, ஆனால் நீ, உன் உடல் சூடு எனக்கு தெரியாததா? நீ கவினுக்காக என்னிடம் வந்தாலும் உன் ஆள் மனதில் அந்த அதிகாரம் மீதான மோகம் உன்னையும் என்னை போலவே மாற்றுகிறது. அவன் திடீரென்று அவளை தன் பக்கம் சுழற்றி போட்டான். மீரா அந்த அதிர்ச்சியிலும் தன் புத்திசாலித்தனத்தை கைவிடவில்லை. அவள் ஆரியனின் காதறிய சென்று அவனது காது மடலை மெல்ல தீண்டி, அதிகாரமா? நான் அதிகாரத்தை தேட வரவில்லை, உன்னை சிதைக்க வந்திருக்கிறேன் என்று அவன் நரம்புகளில் நடுக்கத்தை ஏற்படுத்தும் வண்ணம் கூறினாள். அறையின் கதவு மெல்ல திறந்தது. மாயா உள்ளே வந்தாள். தன் தலைவன் மயங்கிய நிலையில் மீராவுடன் ஒரு நெருக்கமான சூழலில் இருப்பதை கண்ட அவள் ஆத்திரத்தில் உறைந்தாள். அவள் கையில் இருந்த துப்பாக்கி மங்கலான ஒளியில் மின்னியது. மீரா, அவனிடமிருந்து விலகினேள் என்று மாயா கர்ஜித்தாள். மீரா பயப்படவில்லை. அவள் எழுந்து நின்று மாயாவை பார்த்தாள். அவளது ஆடை சற்று கலைந்து அவள் வசீகரத்தின் உச்சத்தில் இருந்தாள். மாயா, நீ இவனுக்காக உன் வாழ்க்கையே தியாகம் செய்கிறாய். ஆனால் இவனுக்கு தேவை வெறும் போக பொருள். உன் அன்பை விட என் வஞ்சகம்தான் இவனை இன்று முடக்கி வைத்திருக்கிறது. ஆரியன் சோபாவில் சாய்ந்தபடி தன் பார்வையில்லாத கண்களால் சிரித்தான். மாயா, அவளை சுடாதே. அவளை இன்னும் கொஞ்ச நேரம் அனுபவிக்க விடு. அவள் என் வலையில் விழப்போகிறாள், அல்லது நான் அவள் வலையில் விழப்போகிறேன். எதுவாயினும் இந்த ஆட்டம் சூடாக இருக்கிறது. அந்த அறையில் இருந்த மெழுகுவர்த்தி அணைந்தது. இருட்டில் ஆரியனின் வெறித்தனமான சிரிப்பும் மாயாவின் ஆவேசமும் மீராவின் மர்மமான மௌனமும் ஒரு அபாயகரமான த்ரில்லரை உருவாக்கியது. மீரா மெதுவாக கதவை நோக்கி நகர்ந்தாள். அவளது ஒவ்வொரு அடியும் ஒரு காலண்டர் தாளை போல ஆரியனின் அழிவை நோக்கி நகர்ந்தது. அந்த இருண்ட அறையில் மெழுகுவர்த்தி அணைந்த அந்த நொடி மாயாவின் துப்பாக்கி குறி தவறி சுவரில் பட்டது. சத்தம் கேட்டு காவலர்கள் ஓடி வருவதற்குள் மீரா மிக லாவகமாக மாயாவின் கையை பிடித்து திருப்பினாள். துப்பாக்கி கீழே விழுந்தது. மீரா மாயாவின் கழுத்தை பிடித்து சுவரோடு சாய்த்தாள். மாயா, உனக்கு இவன் மேல் இருக்கும் அன்பு ஒரு கண்மூடித்தனமான அடிமைத்தனம். இவன் உன் உயிரை ஒரு பொருட்டாகவே மதிக்க மாட்டான் என்று அவள் காதருகே உருமினாள். ஆரியன் அந்த இருட்டிலும் சிரித்தான். அவனது சிரிப்பு அந்த அறையையே நடுங்க வைத்தது. மாயா, அவளை கொல்லாதே. அவள் ஆட்டம் இப்போதுதான் தொடங்கி இருக்கிறது. அவள் கையில் இருப்பது என் சொத்துக்களின் இரகசிய திறவுகோல். அவளை சிதைக்காதே. அவளை முழுமையாக வசப்படுத்து. ஆரியனின் அந்த வார்த்தைகள் மாயாவை மேலும் ஆத்திரமூட்டியது. தான் இவ்வளவு காலம் காதலித்தவன் தன்னை வெறும் கருவியாக பயன்படுத்துவதை அவள் உணர்ந்தாள். அவள் மீராவின் பிடியிலிருந்து விலகிய ஆரியனை பார்த்தாள். அவள் கையில் இருந்த சிறிய கத்தி மெல்லிய வெளிச்சத்தில் மின்னியது. ஆரியன், நீ என்னை ஒரு போக பொருளாகவும் ஒரு வேட்டை நாயாகவும் மட்டுமே பார்த்தாய். மீரா சொன்னது சரிதான் என்று கூறிய மாயா திடுதிப்பென ஆரியன் அமர்ந்திருந்த சோபாவை நோக்கி பாய்ந்தாள். மீரா அதிர்ச்சியில் உறைந்தாள். அவள் ஆரியனை பழிவாங்க நினைத்தாளே தவிர மாயா இவ்வளவு தீவிரமாக ஆரியனையே கொல்ல துணிவாள் என்று நினைக்கவில்லை. மாயா, வேண்டாம் என்று கத்தினாள் மீரா. அதே நேரத்தில் சிறை கதவுகள் திறக்கும் சத்தம் கேட்டது. காவலர்கள் உள்ளே நுழைந்தனர். நிலைமையை கண்ட அவர்கள் குழப்பமடைந்தனர். அங்கே என்ன நடக்கிறது என்று புரிவதற்குள் ஆரியன் ஒரு புலியாக மீண்டான். பார்வை இல்லை என்றாலும் அவனது செவித்திறன் அபாரமானது. மாயா மாயாவின் காலடி சத்தத்தை வைத்து அவன் அவள் கையை பிடித்து முறுக்கினான். அறையில் பெரும் கலவரமானது. மீரா அந்த இடைவெளியை பயன்படுத்தி அங்கிருந்து தப்பிக்க துடித்தாள். அவள் வெளியே ஓடும்போது கவினின் உயிருக்கு ஆபத்து என்ற செய்தி அவளது போனில் வந்தது. கவினின் நிலை மோசமடைந்து கொண்டிருந்தது. அவள் ஓடும்போது பின்னால் பார்த்தாள். சிறை அறையிலிருந்து மாயாவின் அலறல் சத்தம் கேட்டது. ஆரியன் மாயாவை தண்டிக்க தொடங்கிவிட்டான். மீராவுக்கு புரிந்தது. இப்போது அவள் காதலனை காப்பாற்ற வேண்டுமா அல்லது இந்த வஞ்சகத்தை
வேரோடு அறுக்க வேண்டுமா? அவளுக்குள் ஒரு பெரும் போராட்டம். ஆனால் அவள் கவினின் நினைவோடு மருத்துவமனையை நோக்கி பறந்தாள். ஆரியன் சிறைக்குள் இறங்கினான். மாயா அவன் கோபத்திற்கு ஆளாகிவிட்டாள். கவின் மரணப்படுக்கையில். மீரா இப்போது எதை செய்ய போகிறாள்? மருத்துவமனையின் அந்த நீளமான நிசப்தமான தாழ்வாரத்தில் மீரா ஓடிக்கொண்டிருந்தாள். கவினின் நிலை மிகவும் கவலைக்கிடமாக இருப்பதாக மருத்துவர்கள் கூறியிருந்தனர். அவள் அறைக்குள் நுழைந்த போது கவின் மெலிந்த சுவாசத்துடன் போராடி கொண்டிருந்தாள். அந்த நொடி மீராவுக்குள் இருந்த கோபமும் பயமும் ஒரு பெரும் புயலாக மாறியது. அதே நேரத்தில் சிறையில் ஆரியன் அவிழ்த்து விட்டிருந்த அந்த பேய் ஆட்டம் கொடூரமாக நடந்து கொண்டிருந்தது. மாயா ஆரியனின் கையில் அடிபட்ட வலியோடு சிறையின் மூலையில் சுருண்டு கிடந்தாள். அவளது முகம் இரத்தமும் கண்ணீரும் கலந்து விகாரமாக மாறியிருந்தது. அவளது அன்பை தவிடுபொடியாக்கிய ஆரியன் அவளது கூந்தலை பிடித்து தன் அருகில் இழுத்தான். நீ செய்த துரோகத்திற்கு தண்டனை என்னவென்று தெரியுமா மாயா? உன்னை சிதைப்பது மட்டும் போதாது, உன்னை வைத்து மீராவை நான் அழிக்க வேண்டும் என்று அவன் மிக கொடூரமான குரலில் கூறினான். அவனது விரல்கள் மாயாவின் தோள்களை அழுத்திய விதம் அவன் ஒரு மனிதனாகவே இல்லை, ஒரு அரக்கனாக மாறியதை காட்டியது. அவன் சிறையின் இரகசிய தொலைபேசி மூலம் அவனது அடியாட்களுக்கு கட்டளையிட்டான். மீரா மருத்துவமனையில் இருக்கிறாள். கவின் அங்கேதான் இருக்கிறான். அந்த மருத்துவமனையையே ஒரு நரகமாக மாற்றுங்கள். மீராவை கடத்தி வாருங்கள். ஆனால் அதற்கு முன் கவினின் உயிர் துடிப்பதை அவளே பார்க்க வேண்டும். இந்த கொடூரமான திட்டம் மீராவுக்கு தெரியவில்லை. மருத்துவமனையில் அமர்ந்திருந்த மீராவின் போனுக்கு ஒரு வீடியோ அழைப்பு வந்தது. அது ஆரியனிடமிருந்து. அவள் பயத்துடன் அழைப்பை ஏற்றாள். திரையில் ஆரியன் சிரித்து கொண்டிருந்தான். அவன் முன்னால் மாயா கண்டுண்டு கிடந்தாள். பார்த்தாயா மீரா, என் அன்பை புறக்கணித்தவளின் நிலை இதுதான். உனக்கும் இதே கதிதான் காத்திருக்கிறது. கவின் செத்து கொண்டிருக்கிறான். அவனை நீ காப்பாற்ற முடியாது. ஆனால் நீ என் கைதி ஆவதற்கு மட்டும் சம்மதித்தால் அவன் உயிருடன் இருக்கலாம். ஒரு நொடி தாமதித்தால் உன் காதலனின் சுவாசத்தை நான் இங்கிருந்தே முடித்து விடுவேன். மீரா அதிர்ச்சியில் உறைந்தாள். ஆரியனின் இந்த திமிர், இந்த வன்முறை அவளை நிலை தடுமாற வைத்தது. ஆரியன் தன் கொடூரமான அதிகாரத்தை காட்டி அவள் இதயத்தை ஒவ்வொன்றாக நசுக்க தொடங்கினான். அவன் மீராவை வெறும் பெண்ணாக பார்க்கவில்லை, அவளை காயப்படுத்தி அவளது கண்ணீரில் தன் மகிழ்ச்சியை காணும் ஒரு விகாரமான இன்பத்தை அவன் அடைந்து கொண்டிருந்தான். நீ ஒரு அரக்கன் ஆரியன் என்று மீரா கத்தினாள். ஆம், நான் அரக்கன் தான். ஆனால் இந்த அரக்கனை உருவாக்கியதே உன் போன்றவர்களின் மௌனம்தான் என்றான் அவன். அவனது ஒவ்வொரு சொல்லும் மீராவின் காதுகளில் விஷமாக இறங்கியது. அப்போது மருத்துவமனையின் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. அறைக்குள் இருள் சூழ்ந்தது. ஆரியனின் அடியாட்கள் உள்ளே நுழையும் காலடி சத்தம் கேட்டது. மீரா தன் காதலனை காப்பாற்ற வேண்டுமா அல்லது இந்த நரகத்தில் இருந்து தப்பிக்க வேண்டுமா என்ற போராட்டத்திற்கு தள்ளப்பட்டாள். மருத்துவமனையின் அந்த இருண்ட அறையில் மின்சாரம் துண்டிக்கப்பட்ட நிலையில் நிலவிய அமைதி ஏதோ ஒரு மரண ஓலத்திற்கு முன்னால் நிலவும் அமைதி போல இருந்தது. மீரா மெதுவாக கவினின் கட்டிலுக்கு பின்னால் மறைந்து கொண்டாள். கதவு திறக்கும் சத்தம் கேட்டது. ஆரியனின் அடியாட்கள் கையில் கூர்மையான கத்திகளுடனும் துப்பாக்கிகளுடனும் உள்ளே நுழைந்தனர். மீரா, எங்கிருந்தாலும் வெளியே வா. ஆரியன் சார் சொன்னதை செய்வோம் என்று ஒருவன் கர்ஜித்தான். மீரா தன் கை பைக்குள் இருந்த அந்த சிறிய கருவியை எடுத்தாள். அது வெறும் ஊசி மட்டுமல்ல, அது கவின் ரகசியமாக தயாரித்து வைத்திருந்த ஒரு எலக்ட்ரானிக் சிக்னல் ஜாமர். அதை செயல்படுத்தியதும் அறையில் இருந்தவர்களின் போன்கள் செயலிழந்தன. அதே நேரத்தில் மீரா மருத்துவமனை அதிகாரிகளுக்கு ரகசிய எச்சரிக்கை அனுப்பியிருந்தாள். திடீரென அறைக்குள் போலீஸ் சைரன் சத்தம் கேட்டது. அடியாட்கள் திகைத்தனர். மீரா அந்த இடைவெளியை பயன்படுத்தி மின்சார பெட்டியை சரி செய்து ஒளியை கொண்டு வந்தாள். ஒரே நேரத்தில் போலீஸ் படை உள்ளே பாய்ந்தது. ஒரு கலவரமான மோதல் நடந்தது. ஆரியனின் ஆட்கள் கைது செய்யப்பட்டனர். ஆனால் மீராவின் கண்கள் கவினின் உயிருக்குத்தான் காத்திருந்தன. மருத்துவர்கள் உள்ளே ஓடி வந்து அவனுக்கு அவசர சிகிச்சை அளித்தனர். மீரா அந்த அறைக்கு வெளியே ஆரியன் அழைத்திருந்த அதே வீடியோ அழைப்பின் மூலம் சிறையில் இருக்கும் அவனிடம் பேசினாள். திரையில் ஆரியன் தெரிந்தான். அவன் மாயாவை சிதைத்து கொண்டிருந்த அந்த விகாரமான சிரிப்பு இன்னும் அவனிடம் இருந்தது. மீரா, உன் காதலன் இப்போது செத்திருப்பான். நீ தோற்றுவிட்டாய் என்று ஆரியன் அலறினான். மீரா திரையை நோக்கி ஒரு காட்டமான புன்னகையுடன் சொன்னாள். இல்லை ஆரியன், நீதான் தோற்றுவிட்டாய். மாயா உன் கொடூரத்தை உணர்ந்து காயம் பட்டாலும் நீ ஒளித்து வைத்திருந்த அந்த ரகசிய பெட்டகத்தின் ஆதாரங்களை காவலர்களிடம் கொடுத்து விட்டாள். இப்போது
இப்போது நீ வெறும் சிறை கைதி மட்டுமல்ல, ஆயுள் தண்டனை பெறப்போகும் ஒரு குற்றவாளி. ஆரியன் அதிர்ச்சியில் உறைந்தான். அவன் மாயாவை பார்த்தான். அவள் ரத்தம் சொட்ட சொட்ட அந்த அறையின் மூலையில் அமர்ந்து ஆரியனை பார்த்து ஏளனமாக சிரித்தாள். ஆரியனின் அதிகாரம், அவன் கட்டி எழுப்பிய அந்த பொய்யான சாம்ராஜ்யம் எல்லாம் இப்போது அவன் கண் முன்னே சரிந்து கொண்டிருந்தது. நீ அதிகாரத்தை மட்டும் நேசித்தாய், அன்பை அல்ல. அந்த அன்பின் வலிமைதான் இன்று உன்னை இந்த இருட்டு அறைக்குள் முடக்கி போட்டிருக்கிறது. சிறை சுவர்கள் உன்னை விடுவிக்காது, உன் பாவங்கள் உன்னை சுற்றியே இருக்கும் என்று மீரா கம்பீரமாக கூறினாள். காவலர்கள் சிறை அறைக்குள் நுழைந்து ஆரியனின் கைகளில் விலங்கிட்டனர். அவன் அலறினான், கதறினான். ஆனால் அவனது சத்தம் அந்த சிறை வளாகத்தை தாண்டி போகவில்லை. அவன் ஒரு காலத்தில் தேடிய அந்த பெண்கள் இன்று அவனது வீழ்ச்சியை சாட்சியாக நின்று பார்த்தனர். ஆரியன் சிறையில் இருந்தாலும் அவன் அந்த சிறையையே ஒரு சொர்க்கமாக மாற்ற நினைத்தான். ஆனால் அது நடக்கவில்லை. நீதிமன்றம் அவனுக்கு வழங்கிய தீர்ப்பு அவனை வாழ்நாள் முழுவதும் அந்த இருட்டு சிறைக்குள் முடக்கியது. நீதிமன்ற வளாகத்திற்கு வெளியே மீரா மற்றும் கவின் இருவரும் கைகோர்த்து நின்றனர். கவின் பூரண குணமடைந்திருந்தான். அவர்கள் இருவரின் முகத்திலும் ஒரு நிம்மதி. ஆரியன் கொண்டு செல்லப்பட்ட அந்த போலீஸ் வேனை அவர்கள் பார்த்தனர். அதில் ஆரியன் ஒரு காலத்தில் தான் வைத்திருந்த அதிகாரத்தின் அடையாளங்களை இழந்து வெறும் ஒரு கைதியாக அமர்ந்திருந்தான். அவன் பார்வையில்லாத கண்கள் அந்த சாலையை நோக்கி வெறித்தன. அவனுக்கு கேட்டது அவன் சிதைத்த பெண்களின் சிரிப்பு சத்தம். அந்த சிரிப்பு அவனது காதுகளில் எப்போதும் ஒலிக்கும் ஒரு சாபமாக மாறியது. அவன் எந்த பெண்களை போக பொருளாக கருதினானோ அவர்களே இன்று அவனது தண்டனைக்கு காரணமானார்கள். மீரா அவனை நோக்கி ஒரு முறை கூட திரும்பவில்லை. அவள் கவினின் தோள் மீது சாய்ந்து, வா கவின், இருள் மறைந்து விட்டது, இனி வெளிச்சமான புதிய வாழ்க்கை நம்மை வரவேற்கிறது என்றாள். அவர்கள் இருவரும் நடந்து செல்லும் போது ஆரியன் அமர்ந்திருந்த வேன் சிறையை நோக்கி சென்றது. ஆரியனின் சாம்ராஜ்யம் தூசியாக கரைந்தது. அன்பின் வெற்றி மகுடம் சூடியது.